பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் தந்தறிய இந்த புதிய நாளில் கூட நம்ம தியானிக்கும்படியாக கர்த்தர் தந்த உவமை விலை உயர்ந்த முத்து உவமை. விலை உயர்ந்த முத்து உவமை. இதற்கான மைய பொருள் மீட்பிற்காக எல்லாவற்றையும் விடுதல். மீட்புக்காக எல்லாவற்றையும் விடுதல். இது நேற்றைய தினத்தில் பார்த்த மறைந்திருக்கும் பொக்கிஷம் உவமைக்கு ஈடானது. அங்கேயும் மீட்கும்படியாக எல்லாத்தையும் விட்டு செல்வதை குறிக்கிறது. ஸோ இதுலேயும் மீட்பிற்காக எல்லாத்தையும் விடுதல் என்பதுதான் இதனுடைய மையப்பொருள். வேத பகுதி பார்த்தோன்னா மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45-46 வசனம். பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வணிகனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். ஒரு வணிகன் பார்த்தோன்னா எப்படி ஒரு நல்ல முத்தை தேர்வு செய்து எடுக்கிறாங்களோ அதே போல தான் பரலோக ராஜ்யமும். அந்த முத்தை தேடும் பொழுது அது விலையுயர்ந்த முத்தாய், மிகவும் தரம் உயர்ந்த முத்தாய் இருக்கும் பொழுது தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் விற்றும் கூட வணிகனானவன் அந்த முத்தை எடுத்துக்கொள்ள பார்ப்பானாம். ஸோ இந்த ஓமையின் விளக்கம் பார்த்தோன்னா இது பரலோக ராஜ்யத்தின் மதிப்பை விளக்குகிறது. இதில் 2 முக்கிய கதாபாத்திரங்கள் அமைந்துள்ளது. அதாவது வணிகன் மற்றும் விலையுயர்ந்த முத்து. இந்த வணிகன் என்பது உண்மையான சத்தியத்தையும் வாழ்வின் நோக்கத்தையும் தேடும் ஒரு நபரை குறிக்கிறது. உண்மையான சத்தியத்தையும் வாழ்க்கையில் உண்மையான நோக்கத்தையும் தேடும் ஒரு நபர் தான் வணிகன். விலையுயர்ந்த முத்து எதுனா இயேசு கிறிஸ்து. அவர் தரும் ரட்சிப்பும் பரலோக ராஜ்யத்தையும் குறிக்கிறது. இது உலகில் உள்ள மற்ற எல்லா சொத்துக்களையும் விட மேலானது. இந்த முத்தானது, விலையுயர்ந்த முத்தானது இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ரட்சிப்பும் அதனால் வரக்கூடிய மீட்பும் அவருடைய பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. இவைகள் எல்லாம் உலகில் உள்ள எல்லா பொருட்களுக்கும் முத்துகளுக்கும் மேலான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஸோ இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா தேடுதல். அதாவது அந்த வணிகன் சும்மா இருக்கவில்லை, அவன் தேடுறான். அந்த தேடுவதன் மூலமாக தான் அவன் அந்த விலை உயர்ந்த இல்லை தரம் உயர்ந்த முத்தை காண முடியும். அவன் சும்மா உட்காந்துட்டு இருந்தானா அவனை தேடி அந்த பொருள் வராது. மாறாக அவன் கடினப்பட்டு அதை தேடும்போது தேடி தேடி பார்க்கும்போது தான் அது அவனுக்கு கிடைக்கும். அதே போல தான் வணிகனான நாமும் கூட பரலோக ராஜ்யத்தின் நீதியை தேட வேண்டும், இயேசுப்பாவுடைய ரட்சிப்பை தேட வேண்டும், அவருடைய வார்த்தைகளை தேட வேண்டும். அப்படியாய் நம்ம தேடும் பொழுது தான் இந்த விலையேற பற்ற இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ரட்சிப்பையும் நாம் பெற முடியும் என்று குறிப்பிடப்படுகிறது. கண்டுபிடித்தல். அவன் தேடிய பொழுது முன்னே போதும் கண்டிராத ஒரு விலையுயர்ந்த முத்தை கண்டானாம். கிறிஸ்துவின் அன்பையும் சத்தியத்தையும் கண்டு கொள்வது ஒரு பெரிய பாக்கியமாக கருதப்படுகிறது. அதுவே இந்த விலையுயர்ந்த முத்தாக கருதப்படுகிறது. அதாவது அவன் தேட தான் அவன் தேடியனால அவன் கண்டறிந்தது ஒரு விலையுயர்ந்த, அவன் முன்பு கண்டிராத, அவன் அதுக்கு முன்னாடி பார்த்தே இராத ஒரு முத்தை கண்டறிந்தானாம். அதே போல தான் நாமும் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு அவரை சத்திய வேதத்தை தேட ஆரம்பித்தோம்னா, பரலோக ராஜ்யத்தின் நீதியை தேட ஆரம்பித்தோம்னா, அதன் மூலம் நமக்கு இயேசு கிறிஸ்துவும் அவரோட ரட்சிப்பும் கிடைத்ததுன்னா அது இதுவரையில் நம்ம உலகத்தாரால் எதனாலுமே தரக்கூடாத ஒரு வெளியேற பெற்ற காரியமாக பார்க்கப்படும். முழுமையான அர்ப்பணிப்பு. அந்த முத்தை பெறுவதற்காக அவன் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்றானாம். அதாவது கிறிஸ்துவின் சீடனாக மாற வேண்டும் என்று நாம் பழைய பாவ வழிகளையும் உலக ஆசைகளையும் விட்டுவிட தயாராக இருக்க வேண்டும். நேற்றைய தினத்தில் பார்த்த அதே காரியம்தான். நமக்கு விலையேற பெற்ற முத்துவான தேவன் வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவ வேண்டும் என்றால், அவருடைய ரட்சிப்பும் பரலோக ராஜ்யமும் வேண்டும் என்றால் நம்மிடம் உள்ள அனைத்தையும் விற்றுவிட வேண்டும். அதாவது நம்மளுடைய பாவங்கள், உலக ஆசைகள், உலக காரியங்கள், முக்கியத்துவம் கொடுப்பது, இவைகள் எல்லாம் விட்டுவிடும் பொழுதுதான் அதற்கு ஈடாக தான் இந்த விலையேற பெற்ற முத்தான இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ரட்சிப்பும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதையும் 2 கண்ணோட்டங்களாக நம்ம பார்க்க முடியும். நேற்று தினத்தில் எப்படி அந்த
உவமையும் வந்து 2 கண்ணோட்டமாக பார்த்தோம். இதே 2 கண்ணோட்டமாக பார்க்க முடியும். அதாவது மனிதன் வந்து வணிகனாகவும், இன்னொன்று இயேசு கிறிஸ்து வணிகனாகவும். மனிதன் வணிகனாக இருக்கும்பொழுது வந்து அவன் வந்து இயேசு என்று வழியற பெற்ற முத்துவை அவன் தேடி பெற்றுக்கொள்வதை பார்த்தோம். இயேசு அப்பா வணிகனாக இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா, நாம் நல்ல சபை, அதாவது நாம் மனிதர்கள் வந்து விலையேற பெற்ற முத்துக்களாக அவர் வந்து தேடுவாராம். அவரை மீட்பதற்காக அவர் ஜீவன் அனைத்தையும் தியாகம் செய்து கொடுப்பார். இன்றைய தினத்தில் பார்த்த அதே ஓமைக்கு தான் இதுவும் வந்து ஈடாக இருக்கும். மனிதருக்கும் பொக்கிஷத்திற்கு ஈடாக தான் இந்த ஓமையும் காணப்படுகிறது. இங்கே மனிதனாக நாம் வந்து தேவனாகிய பொக்கிஷத்தை, அதாவது தேவனாகிய விலையுந்த முத்தை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பாவ காரியங்களையும் உலக காரியங்களையும் விட்டு அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். முத்துவை அவர் வந்து நம்மை தேடும் பொழுது நம்ம விலையுயர்ந்த முத்தாக இருக்க வேண்டும். நம்ம சாதாரண முத்தாக இருக்கக்கூடாது, விலையுயர்ந்த முத்தாய். அது எப்படி விலையுயர்ந்த முத்தாய் நம்ம ஆக்கப்படுவோம் என்றால், அவருடைய வேதத்தை வந்து சத்திய வேதத்தை நம்ம இருதயத்தில் கொண்டு அவர் வழிபடி நடந்து நம்ம சுத்திகரித்து கொண்டு தேவன் மீது அன்பு கொண்டு அவருக்காக வாழும்போது தான் நம்ம விலையுயர்ந்த முத்துக்களாய் காணப்படுவோம். இல்லை என்றால் சாதாரண பொருளை போல தான் காணப்படுவோம். அவருக்காக நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தி வாழும்போது தான் விலையுயர்ந்த முத்தாய் காணப்படுவோம். அப்படி நாம் காணப்படும் பொழுது தேவனாகிய வணிகன் வந்து நம்மை பெற்றுக்கொள்வதற்காக அவர் தம் ஜீவனையே இணையாக கொடுத்து பெற்றுக்கொள்வார் என்று பார்க்கப்படுகிறது. முடிவு வந்து பார்த்தோன்னா, பரலோக ராஜ்யம் என்பது தற்செயலாக கிடைப்பது அல்ல. அது வந்து முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கும் கிடைக்கும் ஒரு பொக்கிஷம். அதை அடைவதற்கு நாம் கொடுக்க வேண்டிய விலை நம்முடைய பழைய வாழ்க்கை மற்றும் சத்திய சுயத்தை சிலுவையில் அறைந்து கிறிஸ்துவை பின்பற்றுவதே ஆகும். இந்த ஒரு நேற்றைய பார்த்த பொக்கிஷமாக இருக்கட்டும், இன்றைய தினத்தில் பார்த்த இந்த முத்துவாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் வந்து விலையேற பெற்ற பரலோக ராஜ்யத்தையும் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய மீட்பையும் ரட்சிப்பையும் குறித்தே பேசுகிறது. இவற்றை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும்னா நம்ம வந்து இந்த தற்செயலாக நடக்காது. தற்செயலாகவோ இல்லை சாதாரணமாகவோ நிச்சயமாய் நடக்காது. நம்மளுடைய பழைய வாழ்க்கை, அதாவது நம்மளுடைய பாவக்குரிய வாழ்க்கை, நம்ம பாவத்தில் வாழ்கிற அந்த வாழ்க்கையை விட்டு விடணும். உலகத்தின் சுயத்தை விட்டு விடணும், உலகத்தின் முக்கியத்தை விட்டு விடணும், நம்மளுடைய கெட்ட குணங்களை விட்டு விடணும். அப்படியாய் நம்ம விட்டு நம்மளை சுத்திகரித்து தேவனுக்காக நம்மளை அர்ப்பணித்து நம்ம வாழும்பொழுது நிச்சயமாய் அந்த பொக்கிஷமாய் இந்த முத்துவாய் நம்ம வந்து அவரை பெற்றுக்கொள்ள முடியும். நாமும் வந்து அவர் கண்களுக்கு பொக்கிஷமாய் முத்துகளாய் தெரியப்படுவோம். அப்படியாக இருக்கும்போது நாம் வந்து எப்படி தியாகம் செய்தோமோ அவரும் வந்து நமக்காக தன் ஜீவனையை விட்டு நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டது போல உயிர்த்தெழுந்தது போல நாமும் வந்து நம்மளுடைய சுயத்தையும் உலக பாவங்களையும் சிலுவையில் அறைந்து விட்டு அவருக்காக ஜீவிக்கிற ஜீவியத்தை வாழும்பொழுது தேவன் வந்து நம்மளை பொக்கிஷங்களாக பார்த்து நம்மளை மீட்டு கொள்வார். இல்லை என்றால் அவருடைய பொக்கிஷமாக அவருடைய மீட்பையும் ரட்சிப்பையும் பரலோக ராஜ்யத்தையும் நித்திய பரலோக ராஜ்யத்தையும் வந்து நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் வந்து நம்மளுக்கு அருள் புரிவார். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ நேற்றைய தினத்திலும் சரி இன்றைய தினத்திலும் சரி தேவன் நமக்காக உணர்த்துவதை காரியம் வந்து அவரையும் அவருடைய ரட்சிப்பையும் மீட்பையும் பரலோக ராஜ்யத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது நம்ம சமநிலையாக இருந்தால் வந்து வாய்ப்பே கிடையாது. மாறாக நம்ம உலகத்தின் சுயத்தை விட்டு உலக பாவங்களை விட்டு நம்மளுடைய கெட்ட பழக்கங்களை விட்டு வெளியேறி நம்ம சுத்திகரித்து கொண்டால் மாத்திரமே தேவனாகிய பொக்கிஷம் நமக்கு கிடைக்கப்படும். அவருடைய ரட்சிப்பும் அவருடைய ராஜ்யத்தையும் சுதந்திரித்து கொள்ளும் அந்த சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்படும். அது எப்பொழுது கொடுக்கப்படும் என்றால் இந்த காரியங்களை தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்து அவருக்கு பிரியமாய் நம்ம நடக்கும்போது அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு அவருக்கு உகந்ததை செய்யும் பொழுது தான் நாம் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளால் மாற்றப்படுவோம். ஸோ இன்றைய நாளில் கூட தேவன் நமக்கு உணர்த்தும் காரியம் அதுதான். அவருடைய ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும், நித்திய தேவனை நாம் அடைய வேண்டும், நித்திய ரட்சிப்பை நித்திய ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்றால் இம்மைக்குரிய சந்தோஷத்தை இம்மைக்குரிய பாவத்தை இம்மைக்குரிய காரியங்களை விட்டு அவரை நித்தியமாய் பின்பற்றுவதன் மூலமாய் தேவன் நம்மளை ரட்சிப்பார் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஸோ இன்றைய நாளில் கூட நேற்று தினத்தில் போல நாம்
நம்ம வந்து அஹ், விலையுயர்ந்த முத்துக்களால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், மறைந்திருக்கும் பொக்கிஷமாக இருக்கட்டும், இல்லை விலையுயர்ந்த முத்துக்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மை தேவன் அப்படி பார்க்க வேண்டும் என்றாலும், தேவனை நாம் அப்படி பார்க்க வேண்டும் என்றாலும், இரண்டு காரியத்திலும் அவர் நமக்கான தியாகத்தை செய்து விட்டார். அவர் நமக்காக மறித்து விட்டார். அவர் எல்லா தியாகத்தையும் பண்ணி நம்மளை மீட்டுக்கொள்ள ரெடி ஆகிவிட்டார். ஆனால் நாம் அவரை பெற்றுக்கொள்ள இன்னும் நம்ம தயாராகவில்லை. அவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்மை நாம் சுத்திகரித்து நம்ம பாவத்தை விட்டுவிட வேண்டும். தேவன் நமக்காக தியாகத்தை எப்போதோ செய்து விட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டார். இன்னும் நாம தான் பண்ணாமல் உட்கார்ந்துட்ருக்கோம். அதனால தான் நம்மளால் கண்டறிய முடியலை. அதை நம்ம விரைவில் செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து வாஞ்சியாக இருக்கிறார். அப்படியாக நம்ம செய்யும்போது அவருடைய நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். அவருடைய வருகையின் காலத்தை நோக்கி கொண்டிருக்கிற நாம அவரை நித்தியமாய் பெற்றுக்கொள்வதற்கான வழியாகிய நம்மளுடைய பாவத்தை விட்டுவிட்டு அவரை சார்ந்து வாழும்போது, அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது நிச்சயமாய் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிக்கலாமா? நேற்றும் என்று மாறாத நல்ல தகப்பனே, அப்பா, இதுவும் இந்த நல்ல கால வேலைக்காய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, இதுவும் உங்களுடைய வார்த்தையான ராஜா தகப்பனே, வேலையோர்ந்த முத்தின் முகமை குறித்து பேசும்படியாய் நீ தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா, நீர் எங்கள் இருதயத்தில் அப்பா நீர் பேசினதுக்காய் நன்றி. எங்கள் இருதயத்தின் பாவங்களை நாங்கள் கழுவி அப்பா தகப்பனே ராஜா எங்களை சுத்திகரித்து கொண்டு அப்பா உண்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்து வாழும்படியான ஞானத்தினால் எங்களை நிரப்பியர்லைங்க. அப்பா, நீர் எங்களுக்காக மறைத்து ஜெயித்து விட்டீர். அப்பா, எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டீர், எங்களை மீட்டு கொண்டீர். ஆனால் நாங்கள் அப்பா விலையேற பெற்றோமை பெற்றுக்கொள்ளும்படியாக முயற்சிகளை நாங்கள் எடுக்கும்படியான ஞானத்தை எங்களுக்கு தாருங்கப்பா. எங்கள் பாவத்தை விட்டுவிட்டு, உலக சுயத்தை விட்டு, உலக காரியங்களை விட்டுவிட்டு என் தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்து உண்மை சார்ந்து வாழும் பிள்ளைகளாக எங்களை மாற்றி போடுங்க. அப்படியாய் நாங்கள் இருக்கும்பொழுது அப்பா, விலையேற பெற்ற பொக்கிஷம், விலையேற பெற்ற முத்துவாகிய உண்மையும் உங்களோட ரட்சிப்பையும் உங்களுடைய நித்திய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்தை கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களை நீர் சுத்திகரியும் அப்பா. அப்படியாய் நீர் செய்ய போகிறதுக்காக நன்றி. அப்படியாய் உங்களுடைய நித்திய வாழ்க்கையை நாங்கள் அடைய போவதற்காக நன்றி. எங்களோடு இருந்து எங்களை மாற்றி நீர் அப்பா எங்களை மகிமைப்படும்படியாக எங்களை நீர் பயன்படுத்தி உருவாக்கி அருளுங்கப்பா. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென்.